ஆஃபரை வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து ஏற்றுக்கல. 4 வருஷம் என்னடா 4 நிமிஷம் கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு அருமையான யோசனை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, யுஏஇ, சவுதி அரேபியா, எகிப்து, அப்புறம் ஒமான், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே, இந்த அரபு நாடுகள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு சிறந்த யோசனை, இஸ்ரேல் வந்து ஒரு சிறந்த யோசனை கொடுத்துருக்கு. இந்த ரவுடி அங்கிள் வந்து கேட்குறாரு, கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாக உயிர் பொழைச்சிங்க. ஒரு ரவுடி ஒருத்தன் வழிப்பறியாக கேட்குறான், அது கொடுத்துருங்க, கொடுத்துட்டு உயிர் பொழைச்சிருங்க. எங்களை மாதிரி மானம் கெட்டவர்கள் லிஸ்ட்டில் நீங்களும் இணைஞ்சிக்குங்க. நாங்கள் எப்படி சொரணை ஏற்று போயிட்டோமோ அது மாதிரி நீங்களும் சொரணை இல்லாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுதான் ஒரு அன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கூட வந்தது. என்னன்னா, பூமியில் இருப்பவர்களில் 2 வகை. ஒன்று உயிரோடு இருக்கிறது, இன்னொன்று உயிரோடு வாழ்கிறது. இதெல்லாம் உயிரோடு இருக்கிறது, உயிரினம். இதுக்கும் உயிர் இருக்குது, ஊர்ந்துட்டு நடந்துட்டு சுற்றுது. அல்ல சொல்கிறான்ல குரான்.